டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடிக்கு நாளை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். ட்ரோன்கள் பறக்க தடை. நாடாளுமன்றம் இன்று 5வது நாளாக முடங்கியது. திங்கட்கிழமை முதல் அவையை அமைதியாக நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. அரசு வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கு இது ஒரு உதாரணம் என கருத்து. திருவள்ளூர் அருகே சிறுமியை வன்கொடுமை செய்த கொடூரன் கைது. அதே உடையுடன் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்தவனை போலீசார் கைது செய்தனர். ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில் இந்தியாவில் முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது ICF. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தூத்துக்குடி வருவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்ட புதிய முனையம் திறப்பு விழாவிற்கு நாளை பிரதமர் தூத்துக்குடி வருகிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் 3 மணி நேரம் முன்னதாகவே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மக்களவை சபாநாயகர் கூட்டிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் திங்கட்கிழமை முதல் அவையை சுமூகமாக நடத்த ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அவை நடவடிக்கைகள் இன்று 5வது நாளாக முடங்கின. சிறுவனை கடத்திய சம்பவத்தில் காவல்துறை வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக புகார் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. அரசு வாகனங்கள் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் காதல் திருமண விவகாரத்தில் மணமகனின் தம்பி கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் ADGP ஜெயராம் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட வனராஜ், மணிகண்டன், கணேசன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையின் மூலம் திமுகவில் புதிதாக 2 கோடி பேர் இணைந்திருப்பதாக அந்த கட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வுகளை முதலமைச்சர் கண்காணித்து வருகிறார். திமுக நிர்வாகிகளும் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை 2 கோடி பேர் புதிதாக இணைந்திருப்பதாக திமுக இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே சிறுமியை கடத்தி வன்கொடுமை செய்த கொடூரனை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் துப்பு கிடைக்காமல் தவித்து வந்தனர். புகைப்படத்தையும் வீடியோவையும் வெளியிட்டு தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானமும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அந்த கொடூரனை அதே உடையுடன் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்தபோது போலீசார் கைது செய்தனர். தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்ததாக வெளியான தகவலை எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கிறார். தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வரும் EPS திமுக மீதும் திமுக அரசு மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். இந்நிலையில் திமுக தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை என்பது தொடர்பாக புதிய யுக்தியுடன் தேர்தல் பரப்புரையை அவர் தொடங்கியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் தான் அவ்வாறு ஒருபோதும் எங்குமே கூறவில்லை என்றும் தெரிவித்தார். ஹைட்ரஜன் மூலம் இயக்கப்படும் முதல் ரயிலை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருக்கிறது. சென்னை ICF-இல் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது X தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தியா 1200 ஹார்ஸ் பவரில் இயங்கும் ரயிலை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னோடியாகும் எனவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.